அப்பனே முருகா ஞான பண்டிதா. என்னடா இவன் கோயிலை கும்பிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. எனக்கு கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 30 வயசு ஆகுது. அப்போவே எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ட்டு. அப்போ கேட்கல, இப்போ அனுபவிச்சிட்ருக்கேன். வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. என்ன பண்ணால் எனக்கு கல்யாணம் நடக்கணும்? கொஞ்சம் ஏதாவது சஜஷன் சொல்லுங்களேன். எனக்கு என்ன குறைச்சல்? நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா பையனாக இருக்கேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் போக மாட்டேன், வேலை விட்ட வீடு, வீடு விட்ட வேலை, இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கிறேன். ஒரு பொண்ணை கொஞ்சம் கொடுப்பான்னு ஆண்டவன்கிட்ட வேண்டி கேட்டுறேன். ஆண்டவனுக்கு இறக்கம் இல்லையா? இந்த மனசை இறங்கி ஒரு பொண்ணை கொடுக்கலாம்ல. சின்ன வயசில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அந்த பொண்ணு தான் வேணும் அடம் பிடிச்சேன், அதுவும் கொடுக்கல. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று கொடுக்கலாம்ல. ஒன்றுமே கொடுக்காம இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இந்த மாதிரி புலம்பி தள்ளிகிட்ருக்காங்களா? ஸோ வேண்டுறது நல்ல விஷயம், நல்லது பண்ணுறது நல்ல விஷயம், கோவில் குளத்துக்கு போகிறது. ஆனால் ஏன் உங்களுடைய கல்யாண ப்ரொப்போசல் தள்ளி போயிட்டுருக்குன்றது காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது சஜஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, யாராவது ரெஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக மேரேஜ் பண்ணுறவங்கள கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன விஷயம்னா, பர்பஸ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டுமே கிடையாது. இருந்த 30 இயர்ஸ் பிறந்து வளர்ந்து இல்லை இந்த டீனேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான விஷயத்தை டிசைட் பண்ணுற அந்த பார்ட்னர் உங்களுடைய திங்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கணும். மேட்ச் பண்ண முடியலன்னா ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எதாவது பண்ணலான்னா ஒரு இஷ்யூ இருக்காது. எதுவுமே இல்லை, பெரியவங்க பார்த்தாங்க, முடிவு பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற விஷயம் இருந்தாலும் உங்களுடைய சாய்ஸ் இது. ஆனால் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா. இது சின்ன விஷயந்தான். ஆனால் உங்களுடைய டிசிஷன் லைஃப் அடுத்த 30 இயர்ஸ் அண்ட் 40 இயர்ஸ் உங்களுடைய லைஃப்பை கொண்டு போகிறதுக்கான முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டு. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோம், எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம், எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற விஷயம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க. அது பெரிய சில டைமில் இல்லை, பல பேருக்கு அமைகிறதில்ல. மெச்சூரிட்டி ஆஃப் உடைய ஜர்னி கல்யாணம் பண்ணிக்கிற உடனே கிடச்சிடாது. ஸோ கல்யாணம் இன்டிமென்சிக்காக இருக்கலாம், இல்லை குழந்தைக்காக ஒரு விஷயமா இருக்கலாம், ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்காக விஷயமா இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்த ஜஸ்ட்டு பார்க்குறதுனாலையோ பேசுகிறதுனாலையோ வந்துடாது. என்கேஜ்மெண்ட் ஆனால் அதுலேருந்து ஒரு 3 months 2 monthsக்கு அப்புறம் மேரேஜ் ப்ரொப்போசல் தள்ளி வைக்கிறதுனாலையும் வந்துடாது. அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ் ஒரு நாளில் வந்துடாது, ஒரு இயரில் வந்துடாது. இட் டேக்ஸ் அன் இயர். ஸோ அது வரைக்குமே உங்களோட மைண்டில் மேரேஜ் அவருடைய பர்பஸ் என்னன்னு தெரியாமல் நீங்கள் ஹென் பண்ணிக்கிற சுச்சுவேஷனுங்களாம் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்ற விஷயத்துக்குள்ளே யாரும் போக வேணாம்னு சொல்கிறேன். ஸோ ஒரு மேரேஜ் ஒரு பிடிமானம் தான் நம்ம லைஃப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. இன்றைக்கி இந்த டாபிக் எடுக்க வேண்டிய நெசசிட்டி எனக்கு இருந்திருக்காது. ஸோ எதுக்காக எடுத்தேன்னா, என்னை சுற்றி ஒரு 4 பேர் இருந்தாங்க, 4 பேருமே மேரேஜ் பற்றி பேசுங்க சொன்னதால அந்த டாபிக் எடுத்தேன். இந்த வீக் ஃபுல்லாக மேரேஜ் பற்றி சில மெத்தட்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணலான்னு இருக்கேன்.
அந்த 4 பேருக்குமே தனியாக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்ற விஷயத்துக்காக இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மோரோவர் வந்து என்ன டைப் ஆஃப் மெத்தடில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹிண்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியும். ஆனால் வந்து பர்சன் டு பர்சன், சுச்சுவேஷன் டு சுச்சுவேஷன் வெரி ஆகிட்டே இருக்கிறதுனால வந்து ஜென்ரலைஸாக கொடுத்துட்டு போகலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா வந்து நீங்கள் 1-to-1 புக் பண்ணுங்கள். உங்களுடைய 1-to-1 கிளாரிஃபிகேஷன் கிளாஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாராவது சஜஷன் ஐடியா கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அது வந்து ஏற்றுக்கிறதா அர்த்தம் கிடையாது. சொல்கிற கருத்தை வந்து புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டிசிஷன் வந்து 1 or 2 days கழிச்சு எடுங்க. எடுத்த உடனே வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. லைஃப் இஸ் அ ஜர்னி, நாட் டு எண்ட். இட்ஸ் அ பாசிங் க்ளவுட். நிறைய பேர் நம்ம லைஃப்பில் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. ஒரு சின்ன பாசிங் க்ளவுட்ஸ்க்காக நம்ம லைஃபோட அடுத்த ஜர்னலை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நான் உங்கள் குட்டி பையன் கோச்சிங் பண்ணுறேன். என்ன டைப் ஆஃப் கோச்சிங்னா 1-to-1 எடுக்கிறேன். அதே மாதிரி வந்து குரூப் செக்ஷனும் எடுக்கிறேன். உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் மேரேஜ் பற்றி ஆன விஷயத்தை ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வந்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து வில் சி த மேரேஜ் ப்ரொப்போசல். மேரேஜோட அடுத்த வருஷனை வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்கலாம். ஏதாவது ஜேர்னல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து மேரேஜ் பண்ண போகிறவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். பண்ணவங்களுக்கு ஷேர் பண்ணிங்களா அவங்கள தான் திருப்பி திட்டுவாங்க ஆல்ரெடி பண்ணதுக்காக. ஸோ இது வந்து ஃபஸ்ட் மேரேஜுக்கும் போகிறதும் செகண்ட் மேரேஜுக்கும் போகிறதும். ஸோ ப்ளீஸ் ஷேர். லைஃப் வந்து தனியாக வாழ்ந்துட்டுருக்குன்ற அந்த பிரமையில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்க ரெடியாக இருக்கேன். வில் see you. Take care. Bye bye.